ஒரு சம்பவத்தை பத்தி சஹாபாக்கள் கேட்டாங்க. அஸ்ஹாபுல் கஹஃப் குகைவாசியினுடைய சம்பவம், ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி நடந்த சம்பவம். ரசூலுல்லாஹ்க்கு அது தெரியாது, அல்லாஹ் அறிவிச்சா தான் நபிக்கு தெரியும். அதனால நபி சொன்னாங்க, நான் நாளைக்கு சொல்றேன், உக்பிருக்கும் கதா என்றாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லாம சொல்லிட்டாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி, வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك கதா. நபியே, இதுக்கு பின்னால எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கொள்ள கட்டாயம் நாளைக்கு செய்வேன் என்று சொல்லாதீங்க. இல்லா அன் யஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் சொல்லுவேன் என்று சொல்லாம சும்மா நாளைக்கு சொல்றேன் என்று சொல்லிடாதீங்க. இது அவங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் தான். நாங்கள் நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு சந்திப்போம், நாளைக்கு 9 மணிக்கு அந்த பெட்ரோல் ஷெட் கிட்ட சந்திப்போம் என்றார். பார்த்தா நாளைக்கு 9 மணிக்கு கபூர்ல வைக்கிறாங்க இவரை. எத்தனை சம்பவம் நாங்க பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு சொல்றார் நாளைக்கு சந்திப்போம் என்று. எங்க சந்திக்க? கபூர்ல. 9 மணிக்கு மையத்தை தூக்குறாங்க. வீட்டுக்கு வந்தாராம், ஹார்ட் அட்டாக்கா மௌத்தாவிட்டார், அறிவிப்பு செஞ்சாங்க. 9 மணிக்கு மையத்தை எடுக்கிறேன் அடைக்கிறாங்க. அன்றைக்கு ஒரு கபூர் அடியில வச்சு சொல்றார், இன்றைக்கு அவர் சொன்னார், எனக்கு காலையில நேத்து பில்ல போட்டார் கடையில, நாளைக்கு சாமான் இந்த டைமுக்கு தார என்றார். ஹசரத் பாருங்களே, இன்றைக்கு கபூர்ல இருக்கிறார். இதுதான் வாழ்க்கை. அதனால எங்கட கையில ஒன்றுமில்ல மேலான சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய எங்கட நாடி நரம்புகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. எங்களால் ஒன்றும் செய்யல. நாங்க ஜீரோ. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஹீரோ என்று. நினைப்பேண்டா பெரிய நினைப்பு. எங்களால் ஒன்று மேலாது. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு எங்களுக்கு எல்லாம் மேலும். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு எல்லாம் மேலும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம ஒன்றுமே இயலாது.